சோமவார விரத புராண கதை. சித்திரவன்மன் என்ற மன்னன் தன் மகள் சீமந்தினி மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான். தனது மகளுக்கு சிறந்த ஜோதிடர்களை வரவழைத்து ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டான். அந்த ஜோதிடர்களில் ஒருவரு, உங்கள் மகள் அழகில் லக்ஷ்மி, கலைகளில் கலைமகள், வீரத்தில் உடையவள், உலகமே போற்றி புகழும் கணவன் அவருக்கு கிடைப்பார் என்றார். ஆனால் இன்னொருவர் ஜோதிடர், உங்கள் மகள் திருமணமான சில நாட்களில் மாங்கல்ய பாக்கியத்தை இழப்பாள் என்றார். இதை கேட்ட மன்னன் வேதனையடைந்தான். காலம் உருண்டோடியதில் சீமந்தினி மனம் முடிக்கும் பருவத்தை எட்டியிருந்தாள். அப்போது அவளது தோழிகள் அவளுக்கு ஜாதகத்தில் இருக்கும் ஆபத்தை கூறினார்கள். தன் நிலையை உணர்ந்தவள் யாக்ஞவல்கிய முனிவரின் மனைவி மைத்ரேயியை சந்தித்து தன்னுடைய மனக்கவலையை கூறினாள். சிறந்த பதிவிரதையான மைத்ரேயி, சோமவார விரதத்தை கடைபிடித்தால் உன்னுடைய துன்பங்கள் விலகும் என்று கூறினாள். சீமந்தினியும் முறையாக சோமவார விரதத்தை கடைபிடித்தாள். சில காலத்தில் சீமந்தினிக்கும் நளனின் பேரனும் இந்திரசேனன் மகனுமான சந்திராங்கதனுக்கும் திருமணம் நடந்தது. பின்பு ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நீராடச் சென்ற சந்திராங்கதன் தண்ணீரில் மூழ்கினான். எங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை. ஆனால் மனநிலை கற்றுக்கொண்ட சீமந்தினி பரமேஸ்வரனையும் பார்வதியையும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தை கடைபிடித்தாள். அவள் விரதத்திற்கான பலன் விரைவிலேயே கிடைத்தது. திடீரென்று ஒரு நாள் சந்திராங்கதன் திரும்பி வந்தான். தண்ணீரில் மூழ்கிய அவனை நாகர்கள் அழைத்துப் போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்ததாகவும், சீமந்தினியின் சோமவார விரதம் பற்றி கேள்விப்பட்டு தன்னை இங்கு கொண்டு வந்து விட்டதாகவும் கூறினான். சோமவார விரதத்திற்கு இப்படி ஒரு மகிமை உண்டு என்பது புராணம். விரதமுறை. பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீறு பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் கிடைக்கும்.